புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளின் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து குறைகள் உள்ள வாகனங்களுக்கு நோட்டீஸ் அளித்து குறைகளை நிவர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகு இயக்க உத்தரவு. பக்கத்தில் வைக்கணும். உட்காருங்கம்மா நீங்க சேதுவா சார் 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 ப்ளீஸ் மேடம் மேடம் ஒரே ஒரு ஐக்கு மேடம் ப்ளீஸ் மேடம் சும்மா வாங்க சொல்லு எல்லாரும் சொன்னால் தான் கேட்பேன். நான் மட்டும் சொல்கிறது என்ன வண்டி வருஷம் பார்த்துட்டு வராங்களப்பா அப்படியே வருஷம் சார் சார் அண்ணா கொஞ்சம் காசு அண்ணா உள்ள தரப்பாங்க நான் பின்னாடி பின்னாடி
நீங்க வாகனம் ஓட்டும் போதும் உங்க பள்ளியிலும் சரி அரசு அலுவலகத்திலும் சரி இந்த தீயணைப்பு சாதனம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த தீயணைப்பு சாதனத்தில் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அது தொகுப்பா அந்த சாதனத்தில் ஏபிசின்னு சிக்னல் போட்டுருக்கு பாருங்க, தெரியுதா? ஏபிசிலாம் போட்டிருக்கா? ஏ போட்டிருந்தா எரிஞ்சு சாம்பலாக்கூடிய தீயணைக்கும் தீயணைப்பான், அதுல தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபயரு, ஏசி ஃபயரு, கம்ப்யூட்டர் ஃபயரு, கேஸ் ஃபயர் அணைக்கிறது சி. கவனிங்க, இந்த சிக்னலை நீங்க முதல்ல பார்க்கணும். போயிட்டு ஆரம்ப தீயணைக்கும் தீயணைப்பு சாதனம் இதை வச்சு பெரிய ஃபயர்லாம் நம்ம அணைக்க முடியாது. ஸ்டார்ட் தான் எப்படிங்கிறது இப்ப தீ வச்சு உங்களுக்கு சொல்லித்தரோம். அலுவலகத்தில் இருக்கு, எதையாவது ஒன்று இருக்கு, எதையும் அடிச்சக்கூடாது. ஏ போட்டிருந்தா ஏ கிளாஸ், அதெல்லாம் கொஞ்சம் திரும்ப வைப்பாங்க. திரும்ப வைப்பாங்க. எழுத்துக்கு புழுங்க பின்ன ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணு. ரெண்டாவது எழுத்துனா ஏ, ஏன் த ஃபயர் எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அடி சார். தேர்ட் அடுத்த எழுத்து சைட் கட்டவளை கொண்டு அமுக்கணும். சார் கொஞ்சம் கிராஸா. அமுக்குனா இப்ப என்ன ஆகும்? சைட் பை சைட். புரியுதா?